வேண்டாம் மகாதேவா, செல்லாதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். செல்லாதீர்கள் மகாதேவா. தாங்கள் செல்லக்கூடாது மகாதேவா. இனி நான் இவ்விடத்தில் இருக்க மாட்டேன். இனி நான் இவ்விடத்தில் இருக்க மாட்டேன். திரிசூலமே வா! இல்லை மகாதேவா, தாங்கள் செல்லக்கூடாது. செல்லாதீர்கள் மகாதேவா, கூறுவதை கேளுங்கள். பிரபஞ்சத்தில் ஏன் இந்த மாற்றம்? இயற்கையின் தேவி ஆதிசக்தி தன் வன்மத்தால் விவேகத்தை இழந்து நிற்கிறார்கள். பாவநாசினி கங்கை அகங்காரத்தில் மதியிழந்து நிற்கிறார்கள். தேவர்களின் நிலையே இவ்வகையில் அமைந்தால் சாமானிய ஜீவராசிகளின் நிலை என்ன? தனித்துவ உணர்வுகளுக்கு மதிப்பு வழங்கி லோக நன்மையை இவர்கள் முற்றிலும் மறைக்கின்றார்கள் எனில் இவ்வகை தன்னலம் கொண்ட பிரபஞ்சத்தில் நான் இருக்கப் போவதில்லை. இதை எண்ணிதான் நான் அஞ்சினேன் நாராயணா. கங்கைக்கும் பார்வதிக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தில் மகாதேவர் குரோதம் கொள்ளக்கூடாது என்று எண்ணினேன். தேவி சதியின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்ததைப் போல் இப்பொழுதும் நிகழுமா? ஆதிசக்தியும் தேவி கங்கையும் செய்திருக்கும் இந்த தவறின் காரணமாக அண்ட சராசரமும் இப்பொழுது விளைவை அனுபவிக்கப் போகிறது. அதோடு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் காணப்போகிறார்கள் சிவனின் புதிய ரூபத்தை. ரௌத்ர ரூபத்தை காணப்போகிறார்கள். ரௌத்ர ரூபத்தை காணப்போகிறார்கள்.
நாராயணா, தயை கூர்ந்து மகாதேவரை தடுத்து நிறுத்துங்கள், செல்லுங்கள். பிரபு, இதற்கு முன்பு மகாதேவர் குரோதம் கொண்டு இவ்வாறு கைலாயத்தை துறந்து சென்றதில்லையே. பிரபு, மகாதேவர் பிரபஞ்சத்தை பிரிந்து செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்துங்கள். இவ்வாறு நடந்துவிட்டால் பிறகு இப்பிரபஞ்சமே அழிவை சந்திக்கும். பிரபு, இல்லை மகாதேவா, தங்களது சக்திக்கு இவ்வாறு தண்டனை அளித்து தாங்கள் செல்ல இயலாது. செல்லாதீர்கள். தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் மகாதேவரெனில் நானும் இப்பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி பர்வத அரசரின் மகள் பார்வதியாவேன். நானும் என் தந்தையைப் போலவே திடமாக இருப்பேன். தங்களை நான் தடுத்து நிறுத்துவேன். தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். பர்வதங்களே, பர்வத அரசரின் மகளான இந்த பார்வதி தங்களுக்கு கட்டளையிடுகிறேன். பார்வதி தங்களுக்கு கட்டளையிடுகிறேன். மகாதேவரை தடுத்து நிறுத்துங்கள். சிவனானவனுக்கு சவால் விடுக்க வேண்டாம். இல்லை மகாதேவா, இல்லை. என் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்த விரும்புகிறேன். தாங்கள் எனது மாப்பிள்ளை ஆவீர்கள். தாங்கள் இவ்வாறு குரோதம் கொண்டு செல்ல அனுமதிக்க இயலாது. இன்று நிற்காது சென்று கொண்டிருக்கும் சிவனின் குரோதம் அடங்காது. ஏனெனில் சிவனானவன் இப்பிரபஞ்சத்தினை துறந்து தனித்திருக்கவே விரும்புகின்றேன். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக லோக நன்மை எனும் உன்னதமான ஆதாரத்தினை மறந்து வன்மத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் இப்பிரபஞ்சத்தினில் வாழ்ந்திட நான் சற்றும் விரும்பவில்லை. என் பாதை விட்டு விலகிச் செல்லுங்கள், பாதை விட்டு விலகிச் செல்லுங்கள். உடனே என் பாதை விட்டு விலகுங்கள். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஹிமவானின் மகளின் கட்டளையை என்னால் மீற இயலாது.
நாராயணா, மகாதேவர் நிற்காமல் சென்று கொண்டே இருக்கிறார். இப்புவியின் இந்த ஸ்தலத்திற்கு ஒரு சாபம் அளிக்கிறேன். இத்தருணத்திற்கு பிறகு இவ்விடத்தில் ஒரு விருட்சமோ அல்லது செடி கொடிகளோ வளர்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஸ்தலத்தில் நிலங்கள் யாவும் ஏதும் விளைந்திடாத பரந்த வறண்ட பூமியாகவே அமைந்திடும். வறண்ட பூமியாகவே அமைந்திடும். ஏதேனும் செய்யுங்கள் பிரபு, ஏதேனும் செய்யுங்கள். மகாதேவர் குரோதம் கொண்டு இந்த அண்ட சராசரத்தையும் சம்ஹாரம் செய்துவிடப் போகிறார். கங்கை நீரே, மகாதேவர் முன்னிலையில் சென்று அவரை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து.